சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அப்பப்பா இந்த கர்ணாவோட நடிப்பு பயங்கரமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு கர்ணாவும் தன்னோட நடிப்பை நல்லாவே அரங்கேற்றாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியோட அவ்வளோ சந்தோஷமாக நல்ல ஒத்துமையாக வாழ்ந்தோம். எனக்கும் அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி அந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்து நாளைக்கு கழுத்தில் மாலை விழுக்கணும்னு சொல்லி பேசுவேன். ஏன்னா என்னோட பொண்டாட்டினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கதை கட்டி விடுறாரு. ஆனால் இந்த மாதிரி இடத்துலையும் கரெக்டாக என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணது அபிதான் அப்படின்ற குற்றத்தை சுமத்துறாரு இந்த கர்ணா. ஆனால் நம்ம வெற்றியோ நல்லாவே கவனிக்கவும் செய்கிறாரு. இது வரைக்கும் தாங்கிட்டு அபி சொல்லாத உண்மை இதுதானா, அப்போ இதுதான் நடந்திருக்கா, நான் எப்படி இந்த உண்மையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாமா அபி மேலே சந்தேகப்பட்டு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேனே. இவ்வளோ தூரமாக நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேனோ அவனே என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையும் என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கவும் செஞ்சுருக்கான். இதெல்லாம் கண்டிப்பாக நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கும் கோபம் வருது. அந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம வெற்றி யோசிக்கிறாரு, கர்ணாவுக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ணுற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல தீர்ப்பு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் பதட்டத்தோடு இருக்காங்க. இந்த பதட்டத்தில் கொஞ்சம் என்ன இருக்குன்னா அபிக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்கிது. ஏன்னா தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான சரியான தருணம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி மனசு முழுக்க சந்தோஷத்தோடு இருக்காங்க நம்ம அபி. அப்போ தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இருந்தாலும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் நீதி கிடைக்காம போய் இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சதுக்கு இந்த நீதிமன்றம் மன்னிப்பும் கேட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சரியான தருணம் தான் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறதே தன்னோட பொண்ணு சுடர் அப்படின்ற அத்தியாவசிய தேவையும் நினச்சி அந்த பொண்ணோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அபிநயா குற்றவாளி கிடையாது அப்படின்னு தீர்ப்பை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி அபிநயா கொடுத்த ஆதாரங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சான்றுகள் கரெக்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மருத்துவர் அறிக்கையில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்டு பொய்யணும், இப்போ கொடுத்த ரிப்போர்ட்டு தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு தன்னோட தவறை ஒப்புக்கொண்டு இந்த நீதிமன்றத்தில் நான் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு நினைச்சும் பரவாயில்ல, ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிரபராதியாக இருக்கிற அபிநயாவுக்கு இனியாவது நல்ல முறையில் அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சி அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தனக்கு ஏற்பட போகிற தண்டனையும் பொருட்படுத்தாமல் ஒரு மருத்துவராக தன்னோட கடமையை செய்யணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்து டாக்டர் ராமநாதனும் உண்மையை சொல்லியிருக்காரு. ஆனால் காலதாமதமாக இவர் சொன்ன உண்மையினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கருத்தில் வச்சு இவருக்கு இந்த கோர்ட்டில் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க சொன்ன அபிநயா சொன்ன ஒரு ஆதாரமாக ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கர்ணா தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லாமல் இவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்றத முன் வச்சிருக்கிறதுனால கர்ணாவையும் 15 நாள் ரிமாண்டில் வச்சு உண்மையாக என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறதுக்கு காவல்துறைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிட்ட இருந்து தீர்ப்பு கிடைக்க போகுது. இதை கேட்ட அபிநயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் தப்பு செய்யாமையே ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருந்தோம். ஆனால் அதே இடத்துல பார்வதி அக்காவுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்த நமக்கு இப்போ பார்வதி அக்காவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு வழியும் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம அபிநயாவும் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கோர்ட் கொடுத்த ஆதாரங்கள் உண்மைத்தன்மையை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்து இங்கே அபிநயாவை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செய்ய நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதியும் உத்தரவிட்டுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம சுடர் வெற்றியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய அம்மாவை வெளியே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அப்போவும் நம்ம சுடர் தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெற்றியை கட்டி அணைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையே நம்ம வெற்றி எதிர்பார்க்குற வார்த்தை தன்னோட மகள் தன்னை எப்போதான் அப்பான்னு சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தவிப்போட காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு நம்ம வெற்றி. கோர்ட்லேருந்து வெளியே வந்த நம்ம கர்ணா
இவன் நம்மளை 15 நாள் ரிமாண்ட் வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாலே, நம்ம தான் பார்வதியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாக விசாரணையில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சிடுமே, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் வெளியே நின்று கோவத்தோட இருக்கிற நம்ம கர்ணா சும்மா இருக்காமல் நம்ம அபிநயா வெளியே வரும்போது அபியும் கர்ணாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன கர்ணா, இவ்வளோ தூரத்துக்கு நீ 15 நாள் ரிமாண்டுன்னு மட்டும் நீ நினைக்காத, ஆனால் பார்வதி அக்காவுக்கு முழுமையாக இன்னும் நீதி கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் என் மனசில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீ பார்வதி அக்காவுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் 20 வருஷம் தண்டனையோடு நான் உள்ளே போனேன். ஆனால் நீ உன்னோட ஆயுள் முழுக்க வெளியே வராத அளவுக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லித்தான் என்னோட ஆசை. ஆனால் உன்னோட வாயிலேருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை போலீஸே பார்த்துக்கிடுவாங்க கர்ணா. நீ இப்போ 15 நாள் ரிமாண்டுக்கு தயாராகிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் கர்ணாவுக்கு கோபம் அதிகமாகுது. அப்போ தான் அபி இன்னொன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்ணா, தர்மம் என்றைக்கும் ஜெயிக்க தான் செய்யும். வேணும்னா சொல்லலாம், காலதாமதம் ஆனாலும் தர்மம் நின்று தலைக்காக்கும் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தர்மம் நின்று தான் ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இனிமேல் நடக்க போது. நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக தயாராக இருன்னு சொல்லவுமே நம்ம கர்ணா என்ன பண்ணுறாருன்னா நம்ம அபியோட கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடாரு. இந்த மாதிரி இடத்துல நம்ம வெற்றி அபியை எப்படி மீட்க போகிறாரு, வெற்றி கர்ணா கிட்டேருந்து அபியை மீட்கும் போது அப்போ தான் நம்ம வெற்றி புரிஞ்சுக்க போகிறாரு. அப்போ இது நாள் வரைக்கும் நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கேன், நீ மாட்டேன்னு சொல்லி தான் நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது பார்வதி அக்காவை கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மனைவி மேலே நீ கத்தி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கர்ணாவை அடிக்கிறது மட்டும் இல்லாமல், ஆமாம் கர்ணா, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ண, பார்வதி அக்காவை கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் கோபத்தோட கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம கர்ணா திரும்பவும் தான் சொல்கிற பொய்ய, ஏய் வெற்றி, உன்னை இவன் நடித்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காடா, நான் பார்வதியை கொலை பண்ணுவேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நீ பண்ணையா பண்ணலையா அப்படின்ற விஷயத்துல தான் நீ இங்கேயே காமிச்சிட்டியே. அபி மேலே எப்படி நீ கழுத்தில் கத்தி வைக்க துணிஞ்சா, உங்ககிட்ட அவள் என்ன பேசுனா, எப்பவுமே நியாயம்தான் ஜெயிக்கும்னு சொல்லும்போது உனக்கு ஏன் கோபம் வந்தது, எதுக்கு அவன் மேலே கத்தியை வச்ச, இதுலேருந்தே தெரியலையா நீ தான் எல்லாமே பண்ணியிருப்பேன்னு எனக்கு உறுதியாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்லிடுறாரு. அதன் பிறகு நம்ம கர்ணாவை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கர்ணாவும் யாருக்காக பார்வதியை கொலை பண்ணானோ, அது மட்டும் இல்லாமல் யாரை அடையணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக காத்திருந்தானோ அந்த கனவு நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்ற பயம் நம்ம கர்ணாவுக்கு வந்துடுது. அதனால கர்ணா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வேதா கிட்ட பேசவும் செய்கிறாரு. தான் தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபித்து கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்வேதாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு நம்ம கர்ணா. ஆனால் நம்ம ஸ்வேதா கர்ணாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கர்ணாவை பழி வாங்க போகிறாங்க நம்ம ஸ்வேதா. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போ எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.